எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எப்படியெல்லாம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், எதெல்லாம் சாப்பிடலாம், எப்படியெல்லாம் தொண்டையை பார்த்துக்கலாம், குரல் வளம் எப்படி வரும் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி வீடியோ. அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே குருகுல முறை தான். ஸோ ஒரு குரு இருப்பார், அவங்கக்கிட்ட பாட்டு கற்றுக்கணுன்னா நீங்கள் முதல்ல சீடன் ஆகிறதுக்கே நீங்கள் அவ்வளோ பிரயத்தனப்படணும். அவ்வளோ யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட்ஸ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் கோயிங் டு பிகம் தி student of a particular guru. So it is not that easy. The guru should like the student in all ways. Whether the guru will test whether the student has got the capability and patience, respect, discipline to learn அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணுவாரா அப்படின்றத பார்த்த உடனே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுமே ஒரு குரு இந்த குரு கிட்ட போனால் நம்ம கற்றுப்போம் அப்படின்ற அந்த ஒரு பயபக்தி, அந்த சின்சியரிட்டி, இவர்கிட்ட நம்ம எப்படியாவது ஒரு கிளாஸில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் அதில் வச்சு தான் அந்த காலத்துலலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஒரே லெசனே கூட 10 தடவை 12 தடவை இத்தனை கிளாஸ்க்கு தாண்டி கூட இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்டால் கேள்வி கேட்கவே முடியாது. இதே கற்றுக் கொடுக்கிறீங்களே, வேறு எதுவும் எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் அத்தனை தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியும் சரியாக வராதனால தான் குரு திருப்பி திருப்பி நம்ம சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது. பட் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா, அந்த காலத்தில் நிறைய டைவர்ஷன் இல்லை, டெம்டேஷன்ஸ் இல்லை, டீவியேஷன்ஸ் இல்லை, நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எது ஒன்றுமே ஜாஸ்தியாக நம்மளுக்கு கொடுத்துட்டானா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ரிவார்ட்ஸ், நிறைய காம்படிஷன்ஸ், அதுலேருந்து வின் பண்ணால் அவங்களுக்கு வீடே கிடைக்குது, சொத்து கிடைக்குது, சுகம் கிடைக்குது அப்படின்ற போது சீக்கிரமாக புகழ் சேரும்பொழுது அது சீக்கிரமாக பறந்தோடி போகிறதுக்கும் நம்மளுக்கு இந்த காலத்தில் எல்லாமே நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது. அதுவும் எது ஒன்றுமே கிடைக்குமா, யூடியூப்பை போய் தேடு, எதோ ஒன்று தேடணுமா போய் கூகுளில் போய் தேடு அப்படின்னு எல்லாமே ஆன்லைன் ரிசோர்ஸில் நம்மளுக்கு இருக்கிறதுனால இருக்குதே, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடும் நம்மளுக்கு வந்துடுது. இன்றைக்கி இல்லைன்னா நான் நாளைக்கு கற்றுக்கலாம், இன்றைக்கி இல்லைன்னா அடுத்த வாரம் கற்றுக்கலாம், இந்த ஒரு வாரம் லீவ் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்கியூஸ் நம்மளுக்கே நம்ம கொடுத்துக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ காலையில் எழுந்துக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற டிசிப்ளின், நம்மளுக்கு நம்ம மேலே வச்சுருக்கிற ரெஸ்பெக்ட் எப்படியோ, நம்மளை மேலே வச்சுருக்கிற மதிப்பு நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்ககிட்டையும் எதிர்பார்க்க முடியும். ஸோ நம்ம மேலேயே நம்மளுக்கு மரியாதை இல்லை, நம்ம சொல் பேச்சை நம்ம கேட்கல அப்படின்ற பொழுது மற்றவங்க சொல் பேச்சு நம்மளால் கேட்கறதுக்கு மனசு ஏற்றுக்காது, நம்மளும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு மனசு ஏற்றுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டிசிப்ளின் இஸ் தட் நிறைய சோர்ஸஸ் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம அதை ஒன்றுத்தையாவது பின்பற்றி அதோட ப்ராக்டிஸை நம்ம பண்ணாட்டா நம்மளுக்கு எது ஒன்றுமே நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதும் வரதும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு கலையை கற்குதுன்ற அப்படின்றது சும்மா கிடையாது. ஸோ அதுக்கான பிரயத்தனம் நம்ம பண்ணணும், அதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கணும். அந்த டைமும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்றது இல்லாமல், பாட முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கேட்கவாவது செய்யணும். ஸோ இந்த உத்தரவாதம் நீங்கள் எல்லாரும் தரணும். ஸோ இப்போது நம்ம டிப்ஸ்க்கு போகலாம். ஸோ இதை எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்ன சாப்பாடு சாப்பிட்லாம், என்ன சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு வாமிட் வருது ட்ராவலில் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி பூரி, எண்ணெய் சம்மந்தமான வடைகள், பஜ்ஜி, போண்டாக்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ஆயிலியோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காரில் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரதான் செய்யும். அதோடு சேர்த்து பித்தத்துக்கு ஏறுற மாதிரி ஒரு காஃபியோ டீயோ நம்ம குடிச்சிட்டோன்னா இன்னும் ஜாஸ்தியாக நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸினஸ் இருக்கும். அதே மாதிரி தான் பாடுறதுக்கும். ஸோ பாடுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாத ஐட்டம் கெஃபைன். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாத ஐட்டம் அதிகப்படியான காரம், அதிகப்படியான ஆயிலி ஃபுட், அதிகப்படியான ஸ்பைஸ் இருக்கிறது, தும்மல் வரா மாதிரி இருக்கிறது, இருமல் வரா மாதிரி இருக்கிறது, அப்புறம் தொண்டை கரிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கிற ஐட்டமெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நிறைய சாக்லேட் சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்டா கூட நிறைய பேருக்கு இருமல் வரும், இல்லைன்னா கூட பல்லில் ஓரமாக மாட்டிக்கும், அது திடீர்னு ஒரு மாதிரி வெளியில் வர மாதிரி இருக்கும், அது கமர்ற மாதிரி இருக்கும். அதனால் அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சில பேருக்கு திடீர்னு ஒரு மாதிரி தொண்டை கரகரான்னு ஆற மாதிரி இருக்கும், அது சாப்பிட்டு உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, பழகிடுச்சு அப்படின்ற போது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு, தொடர்ந்து பாட போகிறோம் அப்படின்ற போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் தென்
சில பேருக்கெல்லாம் வந்து தலைவலிகள் வரும். எதெல்லாம் சாப்பிட்டா தலைவலி வரும், நம்ம வந்து ஒரு காஃபி குடித்தா தலைவலி வராது, டீ குடித்தா தலைவலி வராது அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு மனசுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீ தாராளமாக குடிக்கலாம். பட் அதிகபட்சமாக பால் சேர்க்காமல் நீங்கள் இருக்கிறது நல்லது சாப்பிட்றதுக்கு, பாடுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்போது பாடுறதுக்கு முன்னாடி நல்ல குரல் வளம் வரணும்னா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, எப்போ பாடுறீங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு வெதுவெதுப்பான தண்ணி அதை மட்டும் நீங்கள் குடிக்கலாம். எப்போவுமே இது ரொம்ப நல்லது. இல்லை வாட்டர்மெலன் சீசனாக இருந்ததுன்னா தர்பூசணி பழம் வந்து கட் பண்ணி நீங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து கூட சாப்பிட்லாம். அதையே கூட உணவாக கூட நீங்கள் அந்த வேளையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பாடினீங்கன்னா தொண்டை ரொம்ப அழகாக வரும். இல்லைனா வந்து ஒரு வெதுவெதுப்பான நீரில் வந்து லெமன் பிழிஞ்சு அதில் ஒரு தேன் கலர்ந்து நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா ஒரு தேனில் வந்து அதிமதுரம் பவுடர் வந்து குழைச்சி நீங்கள் டெய்லி காலையில் அப்படி சாப்பிட்டுட்டு வரலாம். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யணும். இதை ஒன்றுமே ஒரு நாள் செஞ்சுட்டேன் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு அன்றைக்கே நீங்கள் வந்து எடுத்து பார்த்து குரலை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் நீங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு குரல் தன்னால் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இது வந்து ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் இன் இங்கிலீஷ், லெட் மீ ரிப்பீட் இட். டு அவாய்ட், ஸோ யூ ஆர் சப்போஸ் டு அவாய்ட் caffeine, chocolates, ice creams, spicy food or anything that creates cough or cold or stomach irritation or throat irritation or stomach burning, all these kind of giddiness and headache feeling. So whatever food that gives you all these kind of things you can avoid, so that it doesn't irritate you while singing, it doesn't disturb you while singing. Okay, and then too oily stuff that you can avoid to avoid any giddiness during singing. To avoid too cold and too hot items, because sometimes even the hot items might irritate your tongue, that would disturb and it will not give you the tongue flow while singing. That also can be avoided. And what can be intaken? Lukewarm water, which is always safe, and you can have that even 10 times a day or 20 times a day, doesn't matter, as long as you are comfortable. It will actually always keep your throat humid. It will not dry your throat, it will not give you sore throat feel. So that is something which is always good. And then eating watermelon, which is very juicy fruit and which soothes your throat and it sweetens your voice. Then you can have honey lemon juice with the lukewarm water every day morning. You can actually avoid tea or coffee and try to have this honey lemon juice. Or if you just go to any kind of medicine shop, you can buy athimaduram powder, and that powder can be mixed with honey and you can just make it a paste and have it a spoonful of it every morning before you start singing. But then ensure that whatever you do, you're going to do it regularly, consistently, every day basis. And then now இப்போ வந்து எந்த வகையில் நான் உட்கார்ந்தாலோ எப்படி நின்றுட்டு பாடணுமா உட்காந்துட்டு பாடணுமா அப்படின்னு கேட்டால், ஆண்கள் நின்று பாடுவது நன்று, பெண்கள் அமர்ந்து பாடுவது மிக நன்று. அது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது, உடம்புக்குமே நல்லது, குரல் வளத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து இறங்கிடாமல் இருக்கும், அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் உட்காந்து பாடினா. அது பத்மாசனம் போட்டு உட்காந்து ஃப்ரீயாக ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பாடலாம். தரையில் வெறும் தலையில் கால் ரொம்ப நேரமாக வச்சுட்டு பதிய வைக்கிறதோ இல்லை உட்காரதோ தவறு. ஸோ அது நிற்கிறவங்களுக்கும் சரி உட்காரவங்களுக்கும் சரி கீழே ஒரு மேட், அது பாயை விரிச்சிட்டோ இல்லை ஏதாவது ஒரு துணி விரிச்சிட்டோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பாடலாம். அண்ட் தென் ஸ்டிஃப்னஸ், எந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வயசானாலே நம்மளுக்கு வந்து மூட்டு வலி வர்றது சகஜம்தான். ஸோ நம்ம வந்து காலை மடக்கி வைக்கும் போது ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனில் இருந்தால் வலிக்கும். ஸோ எந்த பொசிஷனில் இருந்தால் நம்மளுக்கு வலி இல்லாமல் இருக்குது, மடக்கினா குனிஞ்சா நிமிர்ந்தா நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல உட்காந்தா நம்மளுக்கு வந்து அந்த வலி தெரியல, அந்த இழுக்கிற மாதிரி இருக்கிற ஃபீல் வரல அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒன்று. அண்ட் தென் சிட் ஸ்ட்ரெயிட். நம்ம பாட்டு வரல, ஹை பிச் பாடுறோம் அப்படின்னு இப்படி பாடாமல், அண்ட் லோ பிச் கொஞ்சம் இப்படி பாடாமல், இப்படி பாடினா கழுத்து இங்கே வலிக்கும், இப்படி பாடினா வோக்கல் கார்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்படி பாடினா இந்த கழுத்து சுளுக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, இப்படி பாடினா இங்கேயும் வந்து நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும், இங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம பாடணும். உடம்பு வந்து லூஸாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப திருப்பி இப்படி தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் டீஸ் பொசிஷனில் நம்ம வந்து மார்ச் ஃபாஸ்ட் பண்ணலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். ஸோ அது மாதிரி போஸ்டர் ஃபார் சிங்கிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், பாடும்பொழுது மேலே கீழே இல்லாமல் நிம்மதியாக
ஒரு நிதானத்தோட அழகாக நீங்கள் கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்துட்டோ நீங்கள் பாடலாம், ரசித்து நீங்கள் பாடலாம். ஸோ இது வந்து நல்ல போஸ்டர். அப்புறம் வாய்ஸ் கல்ச்சர். எந்த குரலில் நான் பாடினா என் தொண்டைக்கு நல்லது? கண்ணு 2 இருக்குது, காது 2 இருக்குது, இது பிரச்சனை இல்லை. கை 2 இருக்குது, கால் 2 இருக்குது, ஆனால் தொண்டை மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கத்தி கத்தி பேசாமல் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் குரலை உயர்த்தி பேசாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாக பேசி பழகணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணானா நம்மளுக்கு குரல் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கச்சே வந்து நம்ம பேசும்பொழுது கூட அது ராகமாக, என்ன இருக்கே, எப்படி இருக்கே, நீ சாப்பிட்டியா, தூங்கினியா அப்படின்ற மாதிரி ராகத்தோடு நம்ம பேசும்பொழுது இன்னுமே குரல் வந்து மெருகேறும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ பாடும்பொழுது சில பேருக்கெல்லாம் பாட்டு வந்து இவ்வளோ ஹை பிச்சில் பாடுறாங்களே, ஒரு ஸ்ரேயா கோஷால் மாதிரி பாடணும், லதா மங்கேஷ்கர் மாதிரி பாடணும், இல்லை நம்ம எஸ் ஜானகி மாதிரி பாடணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம குரல் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு பேஸில் தான் இருக்குது அப்படின்னா பேஸில் பாடணும். இல்லை சில பேருக்கு ஹை தான் வருது அப்படின்னா ஹையில் பாடணும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாடும்பொழுது உங்கள் கையை வந்து இப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த இதயத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு வைப்ரேஷன் வருதா அப்படின்னு பாருங்கள், அதிர்வலைகள் வருதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல அதிர்வலைகள் வந்ததுன்னா அதுதான் உங்களோட இயற்கையான குரல் வளம். பேசும்பொழுது நீங்கள் இப்படி கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்வலைகள் வரும். அப்புறம் பாடும்பொழுது அதிர்வலைகள் இங்கே வரல ஆனால் இங்கே தான் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தொண்டையிலேருந்து பாடுறீங்க அப்படின்னா தொண்டைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது பாவமாக அது உங்களை கெஞ்சிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ஸ்லேருந்து நீங்கள் பாட ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் செஸ்ட் வாய்ஸ். சில இடத்துல மட்டும் நம்மளுக்கு இந்த இவ்வளோ அடி வயிற்றுலேருந்தோ இல்லை இப்படி பாட முடியாத பொழுது நம்ம வந்து இந்த வாய்ஸோ இல்லை ஹெட் வாய்ஸ், இது சிலதெல்லாம் நம்மளுக்கு காற்றுல போகிற மாதிரி இருக்கும், ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹெட் வாய்ஸ், அதுக்கப்புறம் ஃபால்செட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு கர்நாடக சங்கீதம்னு வரும்பொழுது கண்டிப்பாக அதிர்வலைகள் அடி வயத்துலேருந்து வரணும், இல்லையா அட்லீஸ்ட் இதயத்திலிருந்தாவது நம்மளுக்கு வரணும். இங்கேருந்து வைப்ரேஷன் வந்தால் தான் அந்த குரலுக்கு ரொம்ப வலிமையும் நல்லதும் கூட. ஜென்ரலாக ஆண்களுக்கு சி அல்லது டி, சி ஷார்ப், டி ஷார்ப், இதில் வந்து உங்களுக்கு செஸ்ட் வாய்ஸ் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஜென்ரலாக ஃபீமேலுக்கு வந்து ஜி இல்லை ஏ அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வாய்ஸ், செஸ்ட் வாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் கூட சில பேருக்கு வந்து இதை விட கம்மியான ஸ்ருதி இ இல்லை எஃப்ல கூட சில பெண்களுக்கு குரல் வளம் இருப்பது உண்டு. அதே மாதிரி ஆண்களுக்கும் குறைந்த ஸ்ருதி ஏ அப்படின்றதுலையும் அவங்களோட குரல் வளம் இருந்தது உண்டு. அது நீங்கள் அந்த ஸ்ருதி பாக்ஸை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அது ஏதாவது ஒரு பாட்டு வந்து எந்த ஸ்கேல் அமைஞ்ச பாட்டு, சினிமா பாட்டுன்னு எல்லாருக்குமே கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் யாராவது ஒரு வல்லுநர்கிட்ட இது எந்த ஸ்கேல் அமைஞ்ச பாட்டு நீங்கள் கேட்டுட்டு அது சீல இருந்தா அது பாடி பார்த்தா நம்மளுக்கு அந்த செஸ்ட் வாய்ஸில் எங்கே வைப்ரேஷன் வருதா அப்படின்னு கேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாடிக்கலாம். அண்ட் தென் ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டுக்குள்ள ஸ்ருதி முக்கியம், தாளம் முக்கியம், லயம் முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பாட்டுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது, அந்த பாட்டுக்குன்னு ஒரு சோல் இருக்குது. அது எந்த ஒரு சூழ்நிலையில் பாடப்பட்ட பாடல் அப்படின்னு தெரிஞ்சு அதோட ஜீவன் தெரிஞ்சு நம்ம பாடுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த பாட்டுக்கு உயிரோட்டம் நம்ம கொடுத்தானா அதை விட சந்தோஷமான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. கடவுளை ஸ்ட்ரெயிட்டாக போய் அடையும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதுக்கு மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி இருக்குது. அதையும் நம்பாதவங்களுக்கு நம்ம மனசு நிம்மதி அடையறதுக்கும் அடுத்தவங்களை சந்தோஷத்தைப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரியான சோல்ஃபுல் சிங்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தொண்டை கட்டி இருக்குது, எனக்கு தொண்டை வலியாக இருக்குது, இருமல் வருது அப்படின்னு இருக்கும்போது பாட ஆசையாக இருந்தால் கூட தயவு செய்து பாட வேண்டாம். அந்த சமயத்தில் நம்ம பாடும்பொழுது குரலை இன்னுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பாடாமல் இருக்கிறது மிக நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக பேசாமலும் இருந்து நம்ம குரலை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் சாபாசா, இதுக்கு தான் நம்ம சாபாசா சொல்கிறோம். ஒரு தடவையும் பாடுறதுக்கு முன்னாடி சாபாசா இல்லை ஏதாவது ஒரு விநாயகர் துதி இல்லை ஏதாவது ஒரு டிவோஷனல் கடவுளை பற்றி நினச்சின்ற ஒரு ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா குரல் வந்து தகுதி அடைஞ்சிக்கும். அது வந்து ஆரம்பிக்க போகிறோம் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிக்கலாம். அண்டு எது வரைக்கும் நம்மளால் முடியுமோ அது வரைக்கும் நம்ம குரலை வந்து மூச்சு விடாமல் பாடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ஒரே நோட்டேஷனில் ரொம்ப நேரம் அந்த ஸ்ருதியில் நம்ம சஸ்டெயின்டாக ஒரு நோட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு இழுத்து பிடிச்சி பாடும்பொழுது நம்மளுக்கு
மூச்சு பயிற்சியும் நம்மளுக்கு தன்னால் கிடைக்கிறது. அது ஒரு வேளை வரல அப்படின்னா எந்த பாட்டு இப்போ நீங்கள் பாடுறீங்களோ அது அக்காரமில் இல்லை உக்காரமில் நீங்கள் பாடி பார்த்துக்கலாம். பாடும்பொழுது நம்மளுக்கு வந்து ஸ்வர ஸ்தானமும் நொட்டேஷன்ஸும் பிரெத் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து முக்கியமான டிப்ஸ். So now I'll try to repeat all these things in English also for the people who are listening it from different places around India. So posture for singing. For male you can stand and sing, which is a healthy posture. For female you can sit and sing because it actually helps you to regain your body strength and also helps you to sing better. Okay, so you're not supposed to sit on a wet ground. It is supposed to be with a mat, or you can put a cloth and sit on it. And even for standing for a longer time, you should not put your foot down the wet ground. You have to place it on a mat, or you can put it on a particular cloth and then sing on it. And then sit in a comfortable position where you don't get stiffness on your hands, joints, legs, etc. So maximize your posture to be straight on your screen, as if you don't reason your head or lower your head, which will hurt your back or throat. There's only one vocal cord that you have to prevent getting hurt, and which is very, very important that you don't create any kind of stiffness in your nerves, that you longer strain in one single position. So make sure that you're flexible while singing. And then, so voice culture. To identify your voice culture, hold your hand on your chest to see whether where while you sing you get the vibrations here, or your diaphragm or your stomach, abdomen. So when you don't get the vibrations here, then it means that you're not singing with your own voice, that you might get vibration here, or you might not get vibration at all, which means that you're singing in falsetto voice. Don't always aim for the higher based songs or lower pitch based songs just by seeing somebody else or getting inspired from somebody else. It is based on what your voice is capable of. You're supposed to choose the right shruti and then sing in that particular pitch, which is very, very important. Then generally C or D is the general male shruti, and G or A is the general female setting. It could be a little up and down also based on certain voice culture for people. Then more than the shruti and the talam for any song, it is very important that somebody has to get the soul of the song, expression of the song, and singing it with bhava, the feel of the song, which is more soothing for the ears. It might even reach the divine lotus feet, or somebody who believes in God, or it might do medical miracles for people who believe in musical medicinal values, or it could also soothe your own self or the listeners. That is it. Then do not strain your voice. If you are hurt with cold or cough or sore throat, it is better that you rest your voice and not to strain. Don't talk too loud at that point of time, or any day it is better that you soften your voice to save your energy and then vocal cord. Then warm up exercises to sing sapasa every day, and along with that you can sing a devotional song or a shloka or something that, or a prayer, which will help you to warm up your vocal cords and throat and prepare you to sing for a longer period of time. And then certain point of time you might not feel like singing comfortably, so in that case, instead of singing with lyrics, you can actually sing the akaram, ukaram, because of which you will improve breath control. And you can also try to sustain a note for a longer period of time without leaving your breath. Hold your breath as long as possible. If it is possible for you to do it for 5 seconds today, you might do the same thing with 10 seconds tomorrow. After a few months, it could even reach out to 30 seconds, 60 seconds. You might hold breath for a longer period of time, which will improve it drastically with your singing voice, and it will improve you to sing many more lines without taking a single breath while you sing. This is all what I have got to help you understand how you can practice singing, and ensure that whatever you do with all these things, do practice at least 30 to 60 minutes every day without even a day break in between, unless and until you're caught with throat issues. So that is it. Even when you have throat issues, you might actually have something pre-recorded, or you can listen to some recording and sing by your heart and sing by your mind. You can close your eyes and listen to it. Focus what is being said, how the singer has sung, or how the lessons has been taken. So you might even focus that and start learning.
ஸோ யாருக்கெல்லாம் வந்து தொண்டை சரியில்லையோ அந்த நாட்களில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ்க்கு லீவ் கொடுக்காம அந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து யார் பாடினையாவது நீங்கள் கேட்கலாம், கூர்ந்து கவனிக்கலாம், அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். இல்லை எப்படி பாடியிருக்காங்க அந்த மாதிரி நம்மளால் பாட வருதான்னு நம்ம மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே நம்ம பாடி பார்த்துக்கலாம். இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த டிப்ஸ். ஐ ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். லெட் மீ நோ பை ஷேரிங் யோர் கமெண்ட்ஸ். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.